சங்கீதம் 118:22. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை பயணத்திலும் இந்த புறக்கணிக்கப்படுதலின் பாதையானது அவருடைய பிறப்பிலிருந்து மரணம் வரை நீடித்தது. அதனால்தான் வேதாகமம் இப்படி சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆம், அவர் அசட்டை பண்ணப்பட்டு மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராயிருந்தார். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் தேவனுடைய பிள்ளைகள் தாங்கள் புறக்கணிக்கப்படுவதாக உணரும் போது புலம்பி முறையிட்டு தங்களுடைய துயரத்துக்கு மற்றவர்களை குறை கூறுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தருடைய வருகையில் புறக்கணிக்கப்படுவார்கள். ஆனால் மனுஷர் நம்மை புறக்கணிக்கும் போது களிகூற கற்றுக்கொள்வோமாகில் உயிர்த்தெழுதலின் மகிமைக்கு நேராக அது நம்மை வழிநடத்தும். எனவே புறக்கணிக்கப்பட்ட கல்லாகிய இயேசு கிறிஸ்துவோடு நாமும் இணைந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது அவரோடு கூட மகிமையில் நாமும் இணைந்திருப்போம். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.